யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களினால் இந்த ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்னணி பாடகர் சீனிவாஸ் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடியதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ மாணவர்களினால் போக்குவரத்து வசதியை இலகுபடுத்திக் கொள்வதற்காக பஸ் ஒன்றை கொள்வனவு செய்வதன் நோக்கிலே இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் இந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே இந்த இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக மருத்துவ மாணவர்கள் மருத்துவப்பீடம் சம்பந்தப்பட்டவர்களுடைய கருத்தாக காணப்படுவது யாதெனில், இது ஒரு களியாட்ட நிகழ்ச்சியாக நடைபெறாமல் இது ஒரு தூர நோக்கத்துக்காக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை தாங்கள் ஏற்பாடு செய்திருப்பதாக செய்திகள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீனிவாஸ் அவர்களும் 2015ஆம் ஆண்டு இறுதியாக யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தார். இப்போது ஒரு 10 வருடங்கள் கழித்து மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான தருணம் எனவும், தனது வாழ்நாளிலே யாழ்ப்பாணம் என்பது ஒரு எமோஷன் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் பகிர்ந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அண்மையில் கூட இந்த எங்களுடைய ஈழத்து புயலாக காணப்படக்கூடிய கில்மிஷ் அவர்கள் இந்த சரிகமப்பா போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக தென்னிந்தியா சென்ற போது கூட, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கின்ற போது நான் யாழ்ப்பாணம் என்கின்ற போது அவர் மிகவும் ஒரு எமோஷனாக பதிலை வழங்கியிருந்தார். ஓ, யாழ்ப்பாணமா, அங்கிருந்து இங்கு வரைக்கும் வந்திருக்கின்றாயா என்கின்ற மாதிரியாக கேட்டிருந்ததை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த போக்குவரத்து வசதிகளை ஈடு செய்யும் முகமாக பேருந்தை கொள்வனவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு இந்த செய்திகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.